வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் வெல்கம் டு பிரின்சிஸ் ஆத்தென்டிக் கிச்சன். இன்றைக்கு வந்து நான் அம்ப்ரெல்லா கறியோட வந்திருக்கிறேன். என் மாமியார் செய்கிற முறை. ஸோ அதுக்கு வந்து இதில் வந்து நான் அம்ப்ரெல்லாங்காய் எடுத்திருக்கிறேன். இந்த இருக்கு இதில் 5 அம்ப்ரெல்லாங்காய் எடுத்திருக்கிறேன். எல்லாட்டிக்கு 500 கிராம் வருது. இப்போ இதை நாங்கள் வந்து முதல் தோலை சீவி எடுப்போம். நல்ல காயாக இருந்தால் நல்லா இருக்கும். பழுத்தாலும் பிரச்சனை இல்லை, ஆனால் நல்ல காய் என்று சொன்னா தான் இந்த கறி வந்து டேஸ்டாக இருக்கும். இந்த இருக்கு இந்த அம்ப்ரெல்லாங்காயை வந்து நான் தோலெல்லாம் சீவி வச்சிருக்கேன். நான் எடுத்ததில் வந்து ஒன்று லைட்லியாக பழுத்துட்டு பிரச்சனை இல்லை. இப்போ இதை நாங்கள் வெட்டி எடுப்போம். இப்போ வந்து நடுவால் இந்த உள்ளுக்கு இருக்கிற சீட்ஸ் இருக்குல்ல, கொட்டையோடையே வெட்டி எடுங்கோ. இந்த இப்படி நான் 4 இதை வட்டி இருக்கிறேன். இந்த இருக்குது நான் இப்படி 4 வட்டி இருக்கிறேன். ஒரு செப்பரேட்டான பவுலில் இதை போடுங்க. இதில் வந்து பிளெயின் சில்லி பவுடர் இருக்குது, தனி மிளகாத்தூள் இருக்குது, 4 டீஸ்பூன் இருக்குது. இப்போ இதில் போடுங்க. உங்களுக்கு தேவைக்கான உப்பு சேருங்க. நான் இப்போதைக்கு 1 டீஸ்பூன் சேர்க்கிறேன். இதில் வந்து சிங்கிள் ஆக்கள் பாவிக்கிற கறித்தூள் இருக்குது, துணப்பகான்னு சொல்கிறது. வறுத்த ரோஸ்டட் துணப்பகா பவுடர் இருக்குது, 2 டீஸ்பூன். இதே இதில் சேருங்க. இதில் வந்து மஞ்சள் இருக்குது, டர்மரிக் பவுடர் 1/2 டீஸ்பூன். இதையும் இதில் சேருங்க. இதில் வந்து தண்ணி இருக்குது. நான் 1 டேபிள் ஸ்பூன் அல்லது 15 மில்லி தண்ணி சேர்க்குறேன். கரண்டியால் அல்லது கையால் இது நல்லபடியாக மிக்ஸ் பண்ணி விடுங்க. இந்த இருக்குது நான் இப்படி மிக்ஸ் பண்ணியிருக்கேன். இப்போ இதை வந்து நான் ஒரு 20 நிமிஷம் இப்படியே விட போகிறேன் மேரினேட் பண்ணுறதுக்கு. இதில் இந்த மண் சட்டி வச்சு ஹீட்டை கொண்டு வந்து மீடியம் ஹீட்டில் வச்சுருக்கேன். வச்சுக்கொண்டு இதில் வந்து 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் இருக்குது. இந்த எண்ணெயை விட்டு கொதிக்க விடுவோம். எண்ணெய் வந்து கொதிச்ச பிறகு இதில் வந்து 1/2 டீஸ்பூன் கடுகு இருக்குது. இந்த கடுகு போட்டு வடிக்க விடுங்க. இந்த கடுகு வந்து இப்படி வடிச்சு கொண்டு வரைக்க இதில் வந்து கருவா இருக்குது, 2 பீஸ் கருவா. இதை இப்போ இதில் போடுங்க. வெங்காயம் இருக்குது, 1 வெங்காயம் எல்லாட்டிக்கு 60 கிராம் வருது. இப்போ இதையும் இதில் போடுங்க. இதில் வந்து உள்ளிப்பல் இருக்குது, 5 எல்லாட்டிக்கு 20 கிராம் வருது. இப்போ இதையும் இதில் சேருங்க. உங்களோட உரைப்புக்கு ஏற்ற மாதிரி பச்சை மிளகாய் சேருங்க. பட் நான் வந்து சின்ன பச்சை மிளகாய் 4 சேர்க்குறேன். 1 காம்பு கருவேப்பிலை. இதில் ரம்பை இருக்குது, இப்படி பீஸ்னா 4 போடுறேன். இதில் அந்த வெந்தயம் இருக்குது, 1/4 டீஸ்பூன் இருக்குது. இப்போ இதையும் இதில் சேருங்க. இப்போ இதை மிக்ஸ் பண்ணி போட்டு ஒரு 2 நிமிஷம் வதங்க விடுவோம். இப்போ 2 நிமிஷம் வதங்க விட்டு நான் 2 நிமிஷத்துக்கு பிறகு இதில் வந்து பிளெயின் சில்லி பவுடர் இருக்குது, தனி மிளகாத்தூள் இருக்குது, 1 டீஸ்பூன். இதை போடுற வந்து இந்த கறியை வந்து நல்லா டார்க் கலராக காட்டுறதுக்கு இப்போ இதையும் இதில் போடுங்க. போட்டு மிக்ஸ் பண்ணி போட்டு ஒரு 1 நிமிஷம் இதில் வதங்க விடுவோம். இப்போ நான் இந்த மிளகாத்தூள் போட்ட பிறகு நான் 1 நிமிஷம் வதங்க விட்டுனான். 1 நிமிஷத்துக்கு பிறகு நான் வந்து மிக்ஸ் பண்ணி வச்சுருப்பேன். இந்த அம்ப்ரெல்லாங்காய் இருக்குது, இப்போ 20 நிமிஷமாக மேரினேட் பண்ணி கொண்டிருக்கு. இப்போ இதில் போடுங்க. இதில் வந்து தண்ணி இருக்குது, 1 கப் இல்லாட்டிக்கு 250 மில்லி தண்ணி இருக்குது. இந்த தண்ணியை விட்டு இதை வாஷ் பண்ணி எடுப்போம். இப்போ இந்த தண்ணியை இதுக்குள்ள விடுங்க. இதுக்குள்ள வந்து நான் இன்னொரு 1/2 கப் தண்ணி இல்லாட்டிக்கு 125 மில்லி தண்ணி விட போகிறேன். ஸோ டோட்டலியாக வந்து 375 மில்லி தண்ணி இதில் சேர்க்குறேன். நல்லபடியாக மிக்ஸ் பண்ணி விடுங்க. இந்த இருக்குது நான் நல்லா மிக்ஸ் பண்ணியிருக்கேன். மிக்ஸ் பண்ண பிறகு மூடி போட்டு மீடியம் ஹீட்டில் 20 நிமிஷம் இதை நான் நல்லா அவிய விட போகிறேன். இடக்கிட வந்து மிக்ஸ் பண்ணி விடுங்க. ஸோ ஒரு 12 நிமிஷமாக இதில் எது கொதிச்சோன்னு இருக்குது. திறந்து மிக்ஸ் பண்ணி விடுங்க. திருப்பி இதை மூடி போட்டு இன்னொரு 8 நிமிஷம் கொதிக்க விடுவோம். இப்போ சரியாக வந்து 20 நிமிஷமாக மீடியம் ஹீட்டில் மூடி போட்டு அவிய விட்டு நான் இப்போ மிக்ஸ் பண்ணி போட்டு உப்பை செக் பண்ணி பாருங்க. 20 நிமிஷத்துக்கு பிறகு நான் திருப்பி மூடி போட்டு இப்போ ஹீட்டை கொண்டு வந்து மீடியத்துக்கு லோ குண்டையில் வச்சுருக்கேன். வச்சுக்கொண்டு ஒரு 15 நிமிஷம் கொதிக்க விடுவோம். இப்போ சரியாக ஒரு 15 நிமிஷமாக இதுலேருந்து கொதிச்சோன்னு இருக்குது. நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. இந்த 15 நிமிஷத்துக்கு பிறகு இதில் வந்து சீனி இருக்குது. நான் 4 டீஸ்பூன் சீனி சேர்க்கிறேன். இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க.
இப்படி மிக்ஸ் பண்ண பிறகு நான் இனி மூடாம இன்னொரு 5 நிமிஷம் மீடியத்துக்கு லோ ஹீட்லயே இதை நான் அவிய விட போறேன். இந்த இருக்கு ஃப்ரெண்ட்ஸ், இப்போ சரியா 5 நிமிஷம் நான் அடுப்பை வந்து ஆஃப் பண்ணிட்டேன். ஸோ இதுதான் எங்களோட மாமியார் செய்கிற முறை அம்ப்ரெல்லா கறி செய்து முடிஞ்சது.